Okay, listen, nucleophilic substitution reaction அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா நேத்து. நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா என்ன சொன்னோம்? நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன குரூப்பை சொல்லுவோம்? லைக் தான். எதை லைக் பண்ணுறது? பாசிட்டிவ் சார்ஜையா நெகட்டிவ் சார்ஜையா? இப்போ யார் பாசிட்டிவ் சார்ஜ் லைக் பண்ணுறாங்க? நெகட்டிவாயா? ஸோ அது யாரை லைக் பண்ணதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன சார்ஜ் இருக்கணும்? மைனஸ் சார்ஜ் இருக்கணும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அயான் ஆர் குரூப் அதை என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோஃபைலை ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோஃபைலை வேற ஒரு நியூக்ளியோஃபைலை யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஆல்கஹாலுடைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஆல்கஹாலில் யார் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நியூக்ளியோஃபைல்? ஆல்கஹாலில் OH மைனஸ் தான் நியூக்ளியோஃபைல். இங்கே இந்த OH மைனஸ் அப்படிங்கிற நியூக்ளியோஃபைலை வேற ஒரு நியூக்ளியோஃபைலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் 3 விதமான மெக்கானிசம் இருக்குது. இந்த மெக்கானிசம் உங்களுக்கு இப்போ கிடையாது அப்படின்னா கூட நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன அப்படிங்கிறத. SN2 மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, SN1 மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, SNI மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 3 விதமான மெக்கானிசம் இருக்குது. அதாவது இந்த OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு நியூக்ளியோஃபைல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா? இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அது 3 மெத்தடில் நடக்கலாம். அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராசஸ் ரியாக்டன்ட்லேருந்து எப்படி ப்ராடக்டாக மாறுது, அப்படி அது எந்த பேத்தில் மாறுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ரியாக்ஷன் மெக்கானிசம். இப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குமான்னு கேட்டால் ஒரே ஒரு வழி கிடையாது. கண்டிப்பாக வேறு வேறு வழியில் போக முடியும் இல்லையா? அதே மாதிரி ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுறதுக்கு ஒரே ஒரு பாத் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. 2-3 பாத் இருக்குது. அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், அது என்ன கண்டிஷனில் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தை அது சூஸ் பண்ணிக்கும். அதை தான் நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு 3 இருக்குது. SN2, SN1 அண்ட் SNI. இப்போ SN2 ரியாக்ஷன், SN2 மெக்கானிசம் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் என்ன மெக்கானிசம் இன்வால்வ் ஆகும்? SN2 மெக்கானிசம். டெர்ஷரி ஆல்கஹாலாக இருந்தால் SN1 மெக்கானிசம். அப்போ செகண்டரியாக இருந்தால் என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ரியாக்ஷன் கண்டிஷன். ஏன்னா எய்தர் இட் மே occurs via SN2 mechanism or SN1 mechanism, that depends upon the solvent we are taking and what the nucleophile we are taking and at what condition we are carrying out the reaction. So those conditions will influence the mechanism of secondary alcohol. So primary இருந்தா கன்ஃபார்மா என்ன சொல்லிடலாம்? SN2 mechanism. tertiary இருந்தா SN1 mechanism. அப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற செகண்டரியாக இருந்தால் என்ன அப்படின்னா பெரும்பாலும் அது SN1 ஃபாலோ பண்ணும், சில நேரங்களில் SN2வையும் ஃபாலோ பண்ணும். அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், என்ன நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கிறோம், என்ன சால்வெண்ட்டில் அதை எடுத்துக்கிறோம், என்ன டெம்பரேச்சரில் அதை கேரி அவுட் பண்ணுறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி அது மெக்கானிசத்தை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் SNI மெக்கானிசம் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த SNI அப்படிங்கிறது என்னென்னா இன்டர்னல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த SN2லையும் சரி SN1லையும் சரி நியூக்ளியோஃபைல் வந்து வெளியிலேருந்து வந்து அட்டாக் பண்ணும். ஆனால் SNIயில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோஃபைல் மாலிகூல் ஆல்ரெடி போயிட்டு என்ன பண்ணுனாக்கா இந்த ஆல்கஹாலில் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து நியூக்ளியோஃபைல் பிரிஞ்சு வந்து அட்டாக் பண்ணும். இதை வந்து SNI மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் கீ பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இதில் இருந்தால் 1 மார்க் கேட்பாங்க. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் பின்னாடி கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். RS கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்குது, EZ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இதுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. SN2 மெக்கானிசமாக இருந்தால் தட் இன்வால்வ்ஸ் இன் தி இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இன்வர்ஷன் அப்படின்னா என்ன? தலைகீழாக மாறுறது. இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய ரியாக்டண்ட்டு R கான்ஃபிகரேஷனில் இருந்தால் ப்ராடக்ட்டு S கான்ஃபிகரேஷனாக இருக்கும். 2 கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது. அப்புறமா எழுதலாம் சௌமியா, அப்புறம் எழுதலாம் கவனி. 2 கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது. ஒன்று என்னது R கான்ஃபிகரேஷன், இன்னொன்று S கான்ஃபிகரேஷன். R அப்படிங்கிறது என்னென்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், S அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். சரியா? இந்த R கான்ஃபிகரேஷனில் நீங்கள் ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது SN2 மெக்கானிசமாக இருந்தால் S கான்ஃபிகரேஷனாக மாறிடும்.
ஒருவேளை எஸ் கான்ஃபிகரேஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும், ஆர் கான்ஃபிகரேஷனாக மாறிடும். இது ஒரு பாயிண்ட்டு. இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் இதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, டியூ டு தி ரியர் சைடு அட்டாக். ரியர் சைடு அப்படின்னா பேக் சைடு அட்டாக் அப்படின்னு அர்த்தம். இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணோம், ஆல்ரெடி இப்படி ஒரு 3 குரூப் இருக்கும். இப்படி ஒரு 3 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 3 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரூப்புக்கு இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இந்த நியூக்ளியோஃபைல் இப்படி ஃப்ரண்ட் சைடில் வராமல் என்ன பண்ணோம், இப்படி பேக் சைடில் வரும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பிளேனராக இருக்குது. இப்போ இது ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு பேக் சைடு. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது அப்படியே இந்த சைடு திரும்பிடும். மொத்தமாக என்ன ஆகிடும், இப்படி இந்த சைடு திரும்பிடும். கொடை காற்றுல திரும்பினா இப்படி இருக்கும், தலைகீழ திருப்பிக்கும்ல, அதே மாதிரி இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அம்போலாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகிடுதுன்னா இதில் கான்ஃபிகரேஷன் இன்வெர்ட் ஆகிடுது. அதே SN1 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா we will get a racemic mixture. Racemic mixture அப்படின்னா இப்போ SN2ல பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடு அட்டாக் நடக்குது, அந்த கான்ஃபிகரேஷன் இன்வர்ஸ் ஆகிடுது, இது ஒரே ஸ்டெப்பில் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் SN1 பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் நடக்கும். SN1 ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் நடக்கும், SN2 ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் நடக்கும், SN1 ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில நியூக்ளியோஃபைல் வந்து ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் பண்ணும், ஒரு சில நியூக்ளியோஃபைல் வந்து பேக் சைடில் அட்டாக் பண்ணும். ஸோ 50-50 சான்ஸ் இருக்கிறதுனால இதில் ஆர் கான்ஃபிகரேஷன், அதாவது பேக் சைடில் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபைல் ஆர் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, அதே ஃப்ரண்ட் சைடில் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், எஸ் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணும். அப்போ ஆர் கான்ஃபிகரேஷனும் இருக்கும், எஸ் கான்ஃபிகரேஷனும் இருக்கும், ரெண்டும் கலந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கான்ஃபிகரேஷனும் ஈக்குவலாக கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் ரெசமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SN1 ரியாக்ஷனில் நமக்கு ரெசமிக் மிக்சர் கிடைக்கும். அந்த SN9 சொன்னோம் இல்லையா, இதில் ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ஸோ இது ஏன் ரிட்டன்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய அட்டாக் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் நடக்கும். அதுவும் நியூக்ளியோஃபைல் வந்து லீவிங் குரூப் எங்கே இருக்கோ அதே சைட்லேருந்து தான் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் இதில் வந்து ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகேவா, இதில் பேக் சைடு அட்டாக் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் ரியாக்டன்ட் என்ன கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறீங்களோ அதே தான் என்ன கிடைக்கும், ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஒருவேளை உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலோ அல்லது இதில் 1 மார்க்கில் எதாவது கேட்டாங்கனாலும் யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நடுவில் தேவைப்படுற இடத்துல அந்த பாயிண்ட் எழுதி போடுறேன், இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இப்போது நெக்ஸ்ட்டு இதனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம எழுதிருக்கிறது என்னது, பிரைமரி ஆல்கஹாலுடைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் எழுதணும் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹாலுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் alkyl halide from primary alcohol involves SN2 reaction mechanism. ஸோ இதில் நிறைய பாயிண்ட் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் வரும் உங்களுக்கு SN2 SN1லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் அப்புறமா நடத்துகிறேன். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, 2னாக்கா பைன்னு அர்த்தம், பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதா என்னுடைய எக்ஸ்பான்ஷன். எஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வேர்டு, என் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபிலிக் அப்படிங்கிற வேர்டுக்கு, 2 அப்படிங்கிறது பை மாலிகுலர். அப்போ எப்படி ரிவர்ஸாக சொல்லணும், பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்துக்குவோம். CH3 CH2 OH. மெக்கானிசம் எழுதும்போது என்ன பண்ணணும், இந்த லோன் பேரை எழுதிக்கணும். ஏன்னா மெக்கானிசம் நம்ம டீட்டெயில்டாக எழுதுவோம். அதனால் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத காமிக்கிறதுனால இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். OHங்கிறத O பாண்ட் Hன்னு எழுதிக்கிறோம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம், சல்ஃபூரிக் ஆசிட் இல்லை, இதில் என்ன எடுத்துருக்கோம், சோடியம் புரோமைடு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. சோடியம் புரோமைடு தானே எடுத்துக்கிட்டோம், HBr எடுத்துக்கிட்டோமா. ரியாக்ஷனில் பாருங்கள், HBr எடுத்துருக்கோமா. ஓகே, இங்கே என்ன எடுத்துக்கிறோம், HBr எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனை போயிட்டு அட்டாக் பண்ணும்.
இப்போ இந்த ஹைட்ரஜனை போயிட்டு அட்டாக் பண்ணும் பொழுது இந்த ஹைட்ரஜனுக்கும் புரோமினுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டு பிரேக் ஆகி இந்த புரோமின் வந்து வெளில வந்துடும். அப்போ இங்கே பாருங்க, இந்த லோன் பேர் வந்து இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன ஆகும், ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுமா? ஹைட்ரஜனால ஒரு டைமில் எத்தனை பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரே பாண்டை தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜனை பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அப்போ இந்த புரோமின் கூட இந்த பாண்ட் என்ன ஆகிடும்? பிரேக் ஆகிடும். அப்போ இந்த புரோமின் வெளில வரும்போது என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன்கிட்ட இருந்தால் பாண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ பாண்டோட சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார்ஜ் வரும்? பிஆர் மைனஸ். அப்போ இது என்ன ஆகுது, வெளியில் வர்றதுனால இங்கே என்ன போட்டுக்கணும், மைனஸ் பிஆர் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல ஆரோ மார்க்கு கீழே மைனஸ் போட்டு எழுதுனா என்ன அர்த்தம், இது வெளியில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இதுலேருந்து பிஆர் மைனஸ் வெளில போயிடுது. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடுமா? இப்போ எப்படி எழுதிக்கலாம் இதை? CH3 CH2 OH H. இங்கே இருந்த லோன் பேர் தான் இப்போ என்னவா மாறி இருக்கு, பாண்டாக மாறிடுச்சு. இப்போ மீதியில் எத்தனை லோன் பேர் இருக்கும்? ஒரு லோன் பேர் தான் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு லோன் பேர் கம்மியாக இருந்தால் இதுக்கு என்ன சார்ஜ் வரும்? ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இதுக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இப்போ இந்த பிஆர் மைனஸ் வெளியில் வந்துச்சுல்ல, இந்த பிஆர் மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த CH2 கார்பனை போய்ட்டு அட்டாக் பண்ணும். ஆல்ரெடி இந்த கார்பனுக்கு வேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இப்போ இந்த புரோமின் இது கூட பாண்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணும், இங்கே இருக்கிற பாண்டை இந்த ஆக்சிஜன்கிட்ட கொடுத்துரும். அப்போ ஆல்ரெடி ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கா, அப்போ இந்த மைனஸ் எடுத்துகிட்டு என்னவாயிடும், நியூட்ரலாக வாட்டர் மாலிகுலாக வெளில போயிடும். அப்போ இந்த கார்பனுக்கும் பிஆருக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 BR ப்ளஸ் H2O அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அல்கைல் ஹைலைட் ஃப்ரம் பிரைமரி ஆல்கஹால். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான், இந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், SN2 மெக்கானிசம். இது ஒரே ஸ்டெப்பில் தான் நடக்கும். இப்போ நான் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் தெரியுது? 2 ஸ்டெப் மாதிரி தெரியுது இல்லையா? அதாவது இங்கே முதல்ல ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறமா இது ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது இல்லை? ஆனால் இந்த காம்பவுண்டு ஃபார்ம் ஆகிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் அது ஒரு ஸ்டெப்பாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது டேரெக்டாக இதுலேருந்து இது என்னவா மாறிடுது, இந்த ப்ராடக்டாக மாறினதாக தான் அர்த்தம். ஸோ இது டோட்டலாக எத்தனை ஸ்டெப்பில் நடக்கும்? ஒரே ஸ்டெப்பில் தான் நடக்கும். ஓகே, அதாவது இந்த பிஆர் மைனஸு இந்த கார்பனை அட்டாக் பண்ணுறதும் இதுலேருந்து இந்த வாட்டர் மாலிகுல் வெளியில் போகிறதும் ஒரே டைமில் நடக்கும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே டைமில் நடக்கும். ஸோ அப்போ இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறதா தான் அர்த்தம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்டெப்பாக இங்கே பிரித்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வேர்டு எழுதிக்கோங்க, தி அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அண்ட் த லீவிங் ஆஃப் OH மைனஸ் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே டைமில், சைமல்டேனியஸ்னால் என்ன அர்த்தம், ஒரே டைமில் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தி அட்டாக் ஆஃப் Br minus and leaving of OH minus occurs simultaneously. இது புரியுதா அந்த மெக்கானிசம்? ஸோ இந்த எல்லா ரியாக்ஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னா என்ன பண்ணும், ஒன்று அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணும். இப்போ இங்கே ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே யார் அட்ராக்ட் பண்ணிடுது, HBrல இருக்கிற ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்போ இது இங்கே ஆக்சிஜன் OH2ஆக மாறுது. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கார்பன் இந்த பாண்ட் அந்த OH2 ப்ளஸ் கொடுத்து H2ஓவை வெளில அனுப்பிடுது. அப்போ இந்த புரோமின் இந்த கார்பன் கூட சேர்ந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ மெக்கானிசம் எழுதும்போது நீங்கள் காம்பவுண்டுக்கு நேம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரியாக்ஷனாக எழுதும்போது என்ன பண்ணணும், நேம் கண்டிப்பாக எழுதணும். சரி, அடுத்ததா இப்போ SN2 ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி SN1 ரியாக்ஷன். SN1 மெக்கானிசம் எங்கே நடக்கும்னு சொன்னேன், பிரைமரியாக இருந்தால் SN2. அப்போ SN1 எங்கே நடக்கும்னு சொன்னேன், டெர்ஷரியில், செகண்டரியில் இல்லை டெர்ஷரியில். இப்போது செகண்டாக formation of alkyl halide, formation of alkyl halide from tertiary alcohol follows
SN1 reaction mechanism. இப்போ இதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் வரும் சொல்லுங்க. இந்த 2 இருந்தா என்ன சொன்னீங்க, பைமாலிகுலர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 1 இருந்தா என்ன சொல்லலாம், யூனிமாலிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். மோனோன்னு சொல்ல மாட்டோம், இங்க யூனி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரி, இப்போ டெர்ஷரி ஆல்கஹால் ஒன்று எடுத்துக்குவோம். டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி எதுனா, இந்த OH அட்டாச்சாக இருக்கிற கார்பனை சுற்றி எத்தனை CH3 இருக்கணும், 3 CH3 இருந்தால் இதுக்கு பேர் தான் என்னது, டெர்ஷரி ஆல்கஹால். இதுக்கு என்ன பேர் சொல்லலாம், 2-மெத்தில் 2-புரோப்பனால். ஐயூபிஎஸ் நேம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைனா மறந்துடுவீங்க. இதோட பேர் என்ன, 2-மெத்தில் 2-புரோப்பனால். ஓகேவா. இப்போ இது கூட நீங்கள் என்ன போட போகிறீங்க, இதே சேம் HBr தான் ஆட் பண்ண போகிறீங்க. HBr சேம் HBr ஆட் பண்ணுறீங்க. HBr ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இதே ரியாக்ஷன் மெக்கானிசம் தான். இங்கே ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் என்ன பண்ணுச்சு, ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுச்சா. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் என்ன பண்ணோம், இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணோம். அப்போ அந்த டைமில் இங்கே இருக்கிற பாண்டு பிரேக் ஆகி என்ன ஆகிடும், வெளில போயிடுமா. அப்போ இதுலேருந்து Br மைனஸ் என்ன ஆகிடும், தனியாக வெளில போயிடும். இந்த ஹைட்ரஜன் யாரோட சேர்ந்துடும், இந்த ஆக்சிஜனோட சேர்ந்துடும். இப்போ சேர்த்து எழுதுனீங்கன்னா CH3 C CH3 CH3. இந்த சைடு எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் எங்கே வருது, இந்த ஆக்சிஜனில் தான் வருது. இதில் மீதி ஒரு லோன் பேர் தான் இருக்கும். அதனால் ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வருது, ப்ளஸ் சார்ஜ் வருது. ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் புரோமைடு வந்து இதை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னாச்சு, இந்த வாட்டர் மாலிகுல் வெளியில் போச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த OH2 மைனஸ் இங்கே ஃபார்ம் ஆகுதுல, இந்த OH2 ப்ளஸ்ஸு இந்த ஸ்டெப்லேயே என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே இந்த பாண்டை இங்கே கொடுத்துட்டு இந்த வாட்டர் தனியாக வெளில போயிடும். இந்த கார்பன் இந்த பாண்டை கொடுத்துட்டதால இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்னா ப்ளஸ் சார்ஜ் வரும். யார் பாண்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும், யார் பாண்டை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மைனஸ் சார்ஜ் வரும். இப்போ ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸும் மைனஸ் சேர்ந்து இது என்னவாயிடும், நியூட்ரல் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடும், -H2O. இந்த பாண்டை இந்த வாட்டர் எடுத்துக்கிட்டதுனால இது என்ன ஆகிடும், வாட்டர் நியூட்ரலாக வெளில போயிடும். அப்போ இந்த கார்பனில் என்ன சார்ஜ் வந்துடும், ப்ளஸ் சார்ஜ் வருமா. எப்படி எழுதிக்கலாம், CH3 C CH3 CH3 ப்ளஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டெர்ஷரி கார்போகேட்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் இந்த மெக்கானிசத்துக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டெர்ஷரி கார்போகேட்டையான். இங்கே ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னாக்கா பிரைமரி கார்போகேட்டையான். ஏன் இது 2 ஸ்டெப்பில் நடக்குது, இது ஒரே ஸ்டெப்பில் நடக்குது அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டைனுடைய லைஃப் டைம் வந்து அதிகம், ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிக நேரத்துக்கு அந்த ரியாக்ஷனில் அப்படியே தங்கி இருக்கும். ஆனால் பிரைமரி கார்போகேட்டைன் அந்த மாதிரி இருக்காது. ஃபார்ம் ஆன வேகத்துக்கு என்னவாயிடும், ரியாக்ட் பண்ணிடும். ஆனால் டெர்ஷரி கார்போகேட்டைன் என்ன பண்ணாது, அவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணாது. அப்படி வேகமாக ரியாக்ட் பண்ணாலும் இதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது ரொம்ப இதனுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இது 2 ஸ்டெப்பில் நடக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதில் டெர்ஷரி அதாவது SN1 மெக்கானிசம் ஏன் 2 ஸ்டெப்பில் நடக்குது, SN2 ஏன் ஒரே ஸ்டெப்பில் நடக்குதுன்னா SN2 ரியாக்ஷனில் பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அது ஹைலி அன்ஸ்டேபிள். அது எவ்வளோ வேகத்தில் ஃபார்ம் ஆகுதோ அதே வேகத்தில் என்ன ஆகிடும், டீகம்போஸ் ஆகி வேறு ப்ராடக்டாக மாறிடும். ஆனால் டெர்ஷரி கார்போகேட்டைன் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகன்றதுனால தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை தானாகவே கொடுத்துட்டு என்ன பண்ணிடுது, C+ மாறிடுது. ஓகேவா. ஏன்னா இது இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி கார்போகேட்டைனாக இருக்கிறது அதுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது, யாரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாண்ட் அங்கே கொடுத்துட்டு கார்போகேட்டைனாக மாறிடுது. புரியுதா. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா டெர்ஷரி கார்போகேட்டையான். டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் 2-3 ஸ்டெப் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டெர்ஷரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு புரோமைடு அயான் அட்டாக் பண்ணலாம். அப்போ இதை புரோமைடு அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், இது Br மைனஸ் இது ப்ளஸ்ஸா டேரெக்டாக என்ன ஆகிடும், இந்த கார்பனுக்கும் புரோமைனுக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், CH3 C CH3 CH3 இந்த Br இந்த ப்ளஸோட சேரும்போது என்னவோ மாறிடும், புரோமினாக கிடச்சிரும். அப்போ இந்த OH போல் இங்கே என்ன சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு,
புரோமின் சப்ஸ்டியூட் ஆகிடுச்சா. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்படியும் நடக்கலாம். சில டைம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இதோட லைஃப் டைம் அதிகம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ரொம்ப நேரம் இந்த மாலிகுல் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணும், சில மாலிகுல் வந்து இந்த Br-5 அட்டாக் பண்ணும். ஒரு சில மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு H+ வெளில போகும். இந்த H+ எங்கேருந்து வெளில போகும் அப்படின்னா இந்த கார்போகேட்டைனை சுற்றி 3 கார்பன் இருக்கா, இந்த 3 கார்பன்லேயும் 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வெளில போகும். இப்போ இந்த 3 கார்பனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த 3க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, 3 ஒரே மாதிரி CH3 தான். அப்போ இதுலேருந்து நான் இந்த கார்பனை சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ இதுலேருந்து CH3ன்னு இருக்குல்ல, இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். CH2H இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே இருக்கிற பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் நடுவில் என்ன ஆகிடும், டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிடுமா. அப்போ இந்த H+ என்ன ஆகிடும், தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம், CH3 CH3 டபுள் பாண்டு CH2 அப்படின்னு கிடைக்கும். இங்கேருந்து H+ வெளில போயிடுச்சுன்னா இங்கே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும். இப்போ C டபுள் பாண்டு CH2ன்னு கிடைக்கும் இல்லையா. மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நம்ம இந்த HBr எடுத்துக்கிட்டோம்ல, மறுபடியும் இந்த HBr இந்த ஸ்டெப்பில் வந்து ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த H+ வந்து இந்த கார்பனோட சேர்ந்துடும், Br- இந்த கார்பனோட சேர்ந்துடும். அப்போ இந்த கார்பனோட H+ சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா இதில் ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்தால் என்னவா மாறிடும், CH3 மாறிடும். இந்த Br இந்த கார்பனோட சேரும் பொழுது Br மாறிடும். இந்த ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஸோ இது இந்த வழியாக வந்தாலும் இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும், வேறு வழியில் வந்தாலும் இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். 2-3 வழியில் வந்தாலும் ப்ராடக்ட்டு சேமாக தான் இருக்கும். இதோட பேர் என்ன சொல்லலாம், இதுக்கு என்னப்பா பேர் வரும், 2-bromo 2-methyl pentane பியூட்டேனா, எழுதுகிற வரைக்கும் வாய் முடித்தே இருங்க. 2-bromo 2-methyl propane. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட் ஃப்ரம் டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, இது SN1 மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்குது, 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த 2-methyl 2-propanol இந்த கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கார்போகேட்டையான்லேருந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லை, இது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. மொத்தம் இது எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது, 2 ஸ்டெப்பில் அந்த ரியாக்ஷன் நடக்குது. 2 ஸ்டெப்பில் நடந்தால் என்ன மெக்கானிசம், SN1ன்னு சொல்லணும். ஒரே ஸ்டெப்பில் நடந்தால் SN2 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, புரியுதா இது. சரி, நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட் ஃப்ரம் அதர் மெத்தட்ஸ். நான் இது ஃபுல்லாக அந்த அல்கைல் ஹேலைட் ஃபார்மேஷன் இன்னும் ஒரு 2 ரியாக்ஷன் இருக்குது, அதை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் alkyl halide by other methods. வேறு மெத்தடில் எப்படிலாம் அல்கைல் ஹேலைடை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். ஹாலஜனேட்டிங் ஏட்டிங் அல்லது ஏஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹாலஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரியேஜென்ட்டுக்கு என்ன பேர், ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட். ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா பை யூசிங் PBr3 phosphorus dibromide or PCl3 or PCl5. இந்த மூணுக்குமே, அதாவது இந்த பாஸ்பரஸ் கூட ஹாலஜன் இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட். ஒரு ஆல்கஹாலில் இந்த காம்பவுண்டை கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா ஆல்கஹாலில் இருக்கிற OHக்கு பதிலாக இது எதை கொண்டு போய் சேர்க்கும், நேத்ரா கவனி, தூக்கம் வருதா காலையிலேவா, இந்த OH குரூப்புக்கு பதிலாக குளோரினை கொண்டு போயிட்டு சேர்க்குற இந்த குரூப்புக்கு என்ன பேர், ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு பேர். ஓகேவா. ஸோ இப்போ இதில் எத்தனாலுக்கு ஃபார்முலா சொல்லு நேத்ரா, நேற்று உங்கள்கிட்ட தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எத்தனால்,
சொல்லு ஆர்த்தி. வெரி குட். ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் ஆர்த்திக்கு. CH3 CH2OH. ஓகேவா? உட்காருங்க. CH3 CH2OH. இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்? எத்தனால் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இதுக்கு எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்? பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஆட் பண்ணுறேன். இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுன்னு எழுதிக்கிறேன். இந்த பாஸ்பரஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாஸ்பரஸ்க்கு வேலன்சி +5 உண்டு, இன்னொன்று என்ன உண்டு? +3 உண்டு. இந்த இடத்துல இதனுடைய வேலன்சி எவ்வளவு? +3. இப்போ இந்த ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்குன்னு சொன்னல, இந்த லோன் பேர் என்ன பண்ணுது? இங்கே இருக்கிற பாஸ்பரஸ் போய் அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸுக்கும் இடையில பாண்டு ஃபார்ம் ஆகுமா? அப்போது இதில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாண்டு என்ன ஆகிடும்? பிரேக் ஆகி வெளில போயிடும். அப்போ இந்த குளோரினுக்கும் பாஸ்பரஸுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு என்ன ஆகிடும்? பிரேக் ஆகி வெளில போயிடும். அப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம்? CH3 CH2OH PCl2 இப்படி கிடைக்கும். ஓகேவா? அதாவது இந்த PC ரெண்டு குளோரின் இருக்குல்ல, இந்த ரெண்டு குளோரினையும் PCl2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ ஆக்சிஜனுக்கு இங்கே என்ன சார்ஜ் வரும்? ப்ளஸ் சார்ஜ் வரும். ஆக்சிஜனுக்கு இங்கே என்ன சார்ஜ் வருது? ப்ளஸ் சார்ஜ் வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, இது கூட பிரிடின் ஆட் பண்ணுறேன். பிரிடின் அப்படின்னாக்கா பென்சின் ரிங் போடுவீங்க இல்லையா, அந்த பென்சின் ரிங்கில் ஒரு இடத்துல நைட்ரஜன் இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பிரிடின் அப்படின்னு சொல்லுவோம். பிரிடின் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸு. பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனாக வாங்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வாங்கும் அப்படின்னா, அது ஒர்க் பாருங்கள், இந்த ஆல்கஹாலில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜன் வந்துட்டு எடுத்துக்கும். அப்போது பிரிடின் வந்து என்ன பண்ணுது? இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துருது. இதே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து இந்த குளோரின் வெளில வந்துச்சுன்னா Cl மைனஸா, இந்த Cl மைனஸு இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற பாண்ட் என்ன ஆகும்? இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இது என்னவா வெளில போயிடும் அப்படின்னாக்கா OPCl2 வெளில போகும். இதுலேருந்து இந்த ஹைட்ரஜன் வெளில போயிடும். டோட்டலாக இந்த குரூப் என்ன ஆகிடுது? வெளில போயிடுது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? CH3 CH2Cl. இந்த குரூப் வெளில போயிடுது. அதுக்கு போல் என்ன ஆகுது? இந்த குளோரினுக்கும் கார்பனுக்கும் இடையில பாண்டு ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ்ஸு இதில் இந்த ஹைட்ரஜனை வந்து பிரிடின் எடுத்துக்கிச்சா, மீதி என்ன இருக்குது? OPCl2 தானே இருக்குது. அதை எப்படி எழுதிக்கோங்க? OPCl2. இந்த ஆக்சிஜனில் ஒரு லோன் பேர் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் இதில் ப்ராடக்ட். ஸோ இது வந்துட்டு அனதர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் த அல்கைல் ஹாலைட். இது இன்னொரு மெத்தடு. அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெத்தடு ஃப்ரம் தயோனைல் குளோரைடு. இதே அல்கைல் ஹாலைடு எல்லேருந்தும் தயாரிக்கலாம்? தயோனைல் குளோரைடில் இருந்தும் தயாரிக்கலாம். இதே எத்தனால் எடுத்துக்குவோம்? CH3 CH2OH ப்ளஸ்ஸு SOCl2. இதுக்கு பேர் தான் என்னது? தயோனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் என்ன பேர்? SOCl2க்கு தான் என்ன பேர்? தயோனைல் குளோரைடு. இந்த ரியாக்ஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த SNI மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று சொன்னால, அது இங்கே தான் நடக்கும். ஸோ இதில் பிரிடின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. இது மெக்கானிசம் வேணும், உங்களுக்கு புக்கில் இல்லை, நான் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த சல்ஃபர் வந்து இந்த ஆக்சிஜனோட பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா இது ரீஅரேஞ்ச் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு குளோரினை வெளில அனுப்பிட்டு மறுபடியும் வெளில போன குளோரின் வந்து இதை அட்டாக் பண்ணும். அந்த மெக்கானிசம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீ ஷார்ட்டாக இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹாலஜனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த OH வெளில போனால் அதுக்கு போல் இங்கே என்ன ஆட் ஆகணும்? அதுக்கு ஒரு ஹாலஜன் ஆட் ஆகணும். இப்போ இங்கே என்ன ஹாலஜன் இருக்குது? குளோரின் தானே இருக்குது. அப்போ இந்த OH எடுத்து நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்க? குளோரின் எழுதிக்கோங்க. இப்போ CH3 CH2Cl நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடச்சிருச்சா? இப்போ இதில் மீதி என்ன இருக்குது? ஒரு குளோரின் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? SOClன்னு இருக்குமா? இங்கேருந்து என்ன வெளில போச்சு? OH வெளில வந்துச்சா? இதில் இந்த H வந்து இதில் இருக்கிற ஒரு குளோரினோட சேர்ந்து என்னவா மாறிடும்னா HClஆக மாறிடும். மீதி என்ன இருக்கும்? ஒரு SO இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். SOவும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்னவா மாறிடும்? SO2 மாறிடும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா SNI மெக்கானிசம். இது வந்துட்டு alkyl halide formation from the thionyl chloride. This reaction follows
SNI மெக்கானிசம். ஓகேவா? இவ்வளோதான் உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? சரி, இது மெக்கானிசம் வேணால் எப்படி இருக்குன்னாக்கா இது எழுதிக்க வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த CH3 CH2 OHன்னு இருக்கா. இப்போ இந்த SOCl2 இருக்குல்ல, இது கூட இதை பாண்டை ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த சல்ஃபருக்கு அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 OS டபுள் பாண்டு O மைனஸ் Cl அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா S டபுள் பாண்டு O Cl2 அப்படின்னு இருக்கும். இது இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் என்ன ஆகும், இங்கே மேலே ஷிஃப்ட் ஆகிடும். அதனால் இங்கே என்ன வரும், O மைனஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, இது கூட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே என்ன சார்ஜ் இருக்கும், ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இங்கே ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் இருக்கும், ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த மைனஸ் சார்ஜ் இப்படி உள்ளார வரும்பொழுது இதுலேருந்து ஒரு குளோரின் வந்து Cl மைனஸாக வெளில போயிடும். இப்போ என்ன கிடைக்கும்னா CH3 CH2 OHS டபுள் பாண்டு O Cl அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து என்ன வெளில போயிருக்கு, ஒரு Cl மைனஸ் வெளில போகுது. இந்த வெளில வந்த Cl மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இப்போ இது என்ன ஆகிடும், தனியாக பிரிஞ்சு வெளில வந்துடும். இப்போ வெளில வரும்பொழுது என்ன ஆகும், இந்த குளோரின் இந்த கார்பனோட பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். CH3 CH2 Cl அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இது எங்கே என்ன இருக்குது, SO2 HClன்னு இருக்கா. இது அப்படியே டீகம்போஸ் ஆகிடும். இந்த SO2 தனியாக பிரிஞ்சிடும், இந்த HCl தனியாக பிரிஞ்சிடும். SO2 ப்ளஸ் HCl அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இதனுடைய மெக்கானிசம். ஸோ இது ஏன் SNI அப்படின்னு சொல்லுவோம். SNIக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இன்டர்னல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். I stands for இன்டர்னல். இது ஏன் இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெளியிலேருந்து வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் எங்கே இருக்குது, இந்த காம்பவுண்ட்லேருந்தே ப்ரிப்பேர் வர்றதுனால இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், SNI மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?